save my life. Nobody loves me like you love me, Jesus. I stand in awe of your amazing ways. I worship you as long as I am breathing. God, you are faithful and true. Nobody loves me like you. Mountains, you're breaking down the weight of all my mountains. Even when it feels like I'm surrounded, you never leave my side. Oh, nobody loves me like you love me, Jesus. I stand in awe of your amazing ways. I worship you as long as I am breathing. God, you are faithful and true. Nobody loves me like you. Oh, what a song to sing. Oh, what a song to sing. Oh, what a song to sing. Oh, what a song. My heart keeps singing. Oh, what a song to sing. Oh, what a song to sing. I'll never stop. Oh, what a song to sing. Jesus, you love me, and I love you, God. Nobody loves me like you love me, Jesus. I stand in awe of your amazing ways. I worship you as long as I am breathing. God, I will worship you, forever worship you. Nobody loves me like you love me, Jesus. I stand in awe of your amazing ways. I worship you as long as I am breathing. God, you are faithful and true. Nobody loves me like you. I'm a child of God. Yes, I am. Nobody loves me like you. Nobody loves me like you. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மட்டில்லாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாக சிந்திக்கும்படியாக செல்கிறோம். ஆண்டவர் என்னோடும் எங்களோடும் கூட இடைபடுவீராக. நாங்கள் இவைகளை கேட்டு உணர்ந்து அவைகளின்படி வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். நம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையட்டும். பாதைக்கு கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். அடிமையின் மூலமாக நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம்
27ஆம் வசனம். St. John chapter 14 verses 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இந்த அருமையான வேத வாக்கியமானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை விட்டு பிரிந்து இவ்வுலக வாழ்க்கை முடித்து பிதாவினிடத்திற்கு செல்வதற்கான வேலை வந்தபோது தன்னுடைய சீசர்களுக்கு இதை ஒரு பிரிவு உபச்சார உரையாக ஃபேர்வெல் டீச்சிங் என்று சொல்வார்கள். ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவருடைய சீசர்கள் மிகவும் பயந்து கலங்கினார். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயமும் கலக்கமும் ஏற்படும் என்றால் தனக்கு இருந்த ஆதரவு, தனக்கு இருந்த துணை, தனக்கு இருந்த உதவியாளர் அல்லது உதவி செய்கிறவர்கள் இல்லாமல் போகும்போது எதிர்காலத்தை குறித்த கவலையும் நிகழ்காலத்தை குறித்த பயமும் ஏற்பட்டுவிடும். சீசர்கள் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் ஆண்டவரோடு கூடவே இருந்தார்கள். அவர்களுக்கு உணவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. உடைக்கோ தங்குவதற்கு இடத்திற்கோ எந்த ஒரு கஷ்டமே இல்லை. அது மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் அவர்களுக்கு நல்ல பெயர் மதிப்பு இருந்தது. இப்பொழுது அந்த ஆண்டவர் நான் என்னுடைய பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு நிகழ்காலத்தை குறித்த பயமும் எதிர்காலத்தை குறித்த கவலையும் ஏற்படுகிறது. ஏனென்றால் அடுத்த நேர உணவு, உடை, தங்குவதற்கான இடங்கள் குறித்த பயம், எதிர்காலத்தில் நாம் இனி என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழப் போகிறோம் என்ற ஒரு கவலை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் சமாளித்து கொண்டார். அவர் இருக்கும்போதே வேதபாரர்கள், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள் பலவிதமான தாக்குதல்களை தாக்குவதற்கு சீசர்களை தாக்க முற்பட்ட போது ஆண்டவர்களுக்கு அரணாக பலனாக இருந்து காத்துக்கொண்டார். இப்பொழுது அந்த இரட்சணிய கண்மலை பாதுகாப்பு கவசம் அவர்களை விட்டு போக போகிறது. அவர்களுக்கு தேவையான உணவு, வஸ்திரங்கள், தங்குவதற்கு நல்ல இடங்கள், இவைகள் இந்நாள் வரை அவர்களுக்கு இலவசமாக கிடைத்தது. அவைகளெல்லாம் நீங்க போகிறது. எனவே அவர்களுக்கு பயமும் கலக்கமும் ஏற்பட்டபடியினாலே அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போய்விட்டால் அந்த இடம் காலியாக போவது கிடையாது. பூலோகத்திற்கும் நான் தான் தேவன், பரலோகத்திற்கும் நான் தான் தேவன். நான் அங்கிருந்தாலும் நீங்களுடைய ஆளுகைக்குள்ளாக, அதிகாரத்திற்குள்ளாக, என்னுடைய பார்வையில் நீங்கள் இருக்கிறீர்கள். பயப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானம் என்பது பொன்னாலோ பொருளாலோ அல்லது இந்த உலகத்தில் உள்ள சம்பத்துகளினாலோ உற்றார் உறவினாலோ கிடைக்கின்ற ஒன்று அல்ல. அது சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதே அல்ல. அது ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது. நாம் நன்றாக சாப்பிடுவதனால் சமாதானம் கிடைத்து விட போவதில்லை. நன்றாக துணிமணி உடுத்துவதனால், ஆடம்பரமாக வாழ்வதனால் நமக்கு சமாதானம் கிடைத்து விட போவதில்லை.
ஏனென்றால் அது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. ஆத்மாவிலே சமாதானம் வர வேண்டும் என்றால் ஆண்டுடைய தெய்வீக பிரசன்னம் அல்லது தெய்வீக இருப்பு நிலை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் அவனுடைய சமாதானத்தை அவனை விட்டு அகற்ற இயலாது, அவனிடத்திலிருந்து பறித்து கொள்ள இயலாது. அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அவர் சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமான சமாதானம், தோன்றி மறைகின்ற சமாதானம். நொடி பொழுதுல தோன்றி அப்படி மறைஞ்சு போயிடும். ஆற்றுல நீர்க்குமிழிகள் அப்படி பரப்பிட்டு வரும், கொஞ்சம் தூரம் போனோன்னா அது உடஞ்சி போயிடும். அதே போல் உலகம் கொடுக்கின்ற சமாதானம் சிறிது நேரம் நீரில் தோன்றி மறைகின்ற நீர்க்குமிழியை போல இருக்கும். ஒருவேளை நல்ல சாப்பாடு கிடைச்சுன்னா சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும், கொஞ்ச நேரம் தான், அதுக்கு பிறகு அது போயிடும். புது ட்ரெஸ் வாங்கணுன்னா அந்த மகிழ்ச்சி சமாதானம் நிறைவு கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கு பிறகு அது போயிடும். இதே போல் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் நமக்கு கிடைக்கின்ற பொருட்கள் தற்காலிக சமாதானத்தை தரும், டெம்பரவரி பீஸ். அல்லது நண்பர்களோ உறவினர்களோ அவருடைய இருப்பு நிலை குறைந்த சமாதானத்தை தரும், குறுகிய கால சமாதானத்தை தரும். பிறகு அவர்கள் போன பின்பு அந்த சமாதானம் நமக்கு இருப்பதில்லை. எனவே உலகமோ உலக மனிதர்களோ உலக பொருட்களோ கொடுக்கின்ற சமாதானம் நிரந்தரமான சமாதானம் அல்ல. இட் இஸ் நாட் பர்மனன்ட் பீஸ், டெம்பரவரி பீஸ். அப்போ உலகம் கொடுக்கின்ற சமாதானம் தற்காலிகமான தோன்றி மறைகின்ற சமாதானம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் நிரந்தரமான சமாதானம், நித்திய சமாதானம். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, ஒரு வரையறை இல்லை. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டால் அது அவனுடைய இம்மைக்குரிய வாழ்வு முடிகின்ற வரையில் அது நிலைத்திருக்கும். மறுமைக்குள் சென்ற பின்பு அங்கே எல்லையில்லாத சமாதானத்தை சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் தான் நமக்கு சந்தோஷ குறைவும் சமாதான குறைவும் ஏற்படும், துக்கங்களும் கவலைகளும் பாரங்களும் ஏற்படும். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு அவருடைய தெய்வீக வெளிச்சத்தை தெய்வீக சமாதானத்தை நம்முடைய உள்ளத்தில் வைக்கும்போது அது நிலையான நிரந்தரமான காலகாலம் நிலைத்திருக்கின்ற ஒரு சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு காட்சி அளித்த உடனே தெய்வீக பிரசன்னத்தை கண்ட அவர்கள் சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர்கள் சொன்னது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பீஸ் பி வித் யூ. சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோன்னா நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா விதமான பலவீனங்களும் வியாதிகள் நமக்கு வந்துடும். ஆனால் நமக்குள் சமாதானம் இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் நம்மை அசைக்காது, நமக்கு நம்முடைய நிலையை தாழ்ந்து போக செய்யலாம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய சமாதானத்தை தருகிறவர், நிரந்தரமான சமாதானத்தை தருகிறவர், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவர். அந்த ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அந்த நிலையான நிரந்தரமான சமாதானத்தை தருவார்.
பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு சீசர்கள் தெய்வீக சமாதானம் பெற்று கடைசி பரியந்தமும் உற்சாகமாக ஊக்கமாக ஓடினார்கள். அந்த மெய்யான சமாதானத்தை தருகின்ற ஆண்டவரை நாம் அண்டி சென்று அவர் உறுதியாக பற்றி கொள்ளும்போது அவர் உலகம் தரப்படாத சமாதானத்தை நமக்கு தருவார். நம்மளுடைய இருதயத்தில் நிகழ்காலத்தை குறித்த பயமோ எதிர்காலத்தை குறித்த கவலையோ இருப்பதில்லை. எந்த கொடிய வியாதிகள் நம்மை சுற்றிலும் பரவினாலும், பலவிதமான விக்கினங்கள் மக்களை சூழ்ந்து கொண்டாலும், நம்மை காக்கின்ற நிழலாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நிலையான நிரந்தரமான சமாதானத்தை தருவார். அவரை நோக்கி பார்த்து உங்கள் பிரகாசம் அடைந்து வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைய ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை சிந்திக்க தியானிக்க இருந்த சிலாக்கியத்திற்காக நன்றி. நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக அந்த தெய்வீக சமாதானத்தை அருளுகின்ற உண்மை நாங்கள் உறுதியாக பெற்றுக்கொண்டு அந்த தெய்வீக சமாதானத்தை பெற்று உங்களுக்கு நற்சாட்சிகளாக வாழ அருள்தாரும். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். தேவைகள் எதிர்பார்ப்பில் எல்லாவற்றை சந்தியும். விரகளின் மறையில் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். துதிகனமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்முடைய எப்போதைக்கு இருப்பதாக. ஆமேன். you.